ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனி நச்சமில் வணக்கம். இன்றைக்கி மேரி லிஷியா கிச்சன் டைமில் என்ன பார்க்க போகிறோம்னா, அசோகா அல்வா எப்படி செய்கிறதுன்னு செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? பவுல் நிறைய பாசிப்பருப்பு கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 minutes நல்லா வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கருகாமல் நல்லா வறுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே வறுத்திங்கன்னா 1-2 ஒரு மாதிரி சிவப்பு திட்ட ஆரம்பிச்சோம், ப்ரௌன் கலராக மாறிடும் பாசிப்பருப்பு. அதனால் நம்ம 1-2 நாள் மாறிடும். ஒரு 5 minutes வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த பருப்பை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இது 1 கப்பு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தேன் இல்லையா, 3 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் வச்சு இப்போ ஒரு 5 விசில் வர்ற அளவுக்கு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா செவக்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வறுத்து இதை எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே எடுத்துருங்க. இந்த அசோகா அல்வா செய்கிறதுக்கு அதிக அளவில் நெய்யும் முந்திரி பருப்பும் தான் நிறையா சேர்க்கணும். கொஞ்சம் நெய் சேர்த்து 1/4 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு பயத்தம்பருப்புக்கு 1/4 கப்பு கோதுமை மாவு நல்லா நெய்யில் விட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா நெய்யிலேயே நல்லா வறுத்துட்டு நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா அழகாக வறுத்துட்டு, இந்த பாசிப்பருப்பு 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 3 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் நம்ம போட்டு நல்லா 5 விசில் வர வரைக்கும் வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வைத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கோம். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. ஒன்றரை கப்பு சுகர். இப்போ சுகர் போட்டோன்னே கொஞ்சம் மெல்ட் ஆகும். நெய் விட்டுக்கலாங்க. இப்போ கேசரி பவுடர் கொஞ்சம் கலருக்கு தண்ணி விட்டு லைட் கலர் வேணுன்னா லைட்டாக கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கிண்ட நம்மளுக்கு கொஞ்சம் பொறுத்துங்க. கொஞ்சம் கிண்டுறதுக்கு நெய் விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. இது அசோகா அல்வா கொஞ்சம் டார்க் ரெட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கரண்ட் போய்ட்டுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சரி, 250 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இன்றைக்கி செஞ்சுருவோமே, இந்த அசோகா அல்வா செஞ்சுருவோமேனு ஒரு வாரமாகவே எனக்கு ஒரு நினைவாக இருந்துச்சு. சரி செஞ்சுருவோன்னு பார்த்தேன். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போய்ட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த முந்திரி பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிண்டணுங்க. அது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய 250 சப்ஸ்கிரைபர், 30 வீடியோ முடிஞ்சது, 31வது வீடியோ இது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான
நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நிவார் புயல், அசோக அல்வா. கடவுளே, உலக மக்களை காத்துக்கணும். ஏப்பா இந்த சோதனை. ஒரு கப்பு பயத்தம்பருப்புக்கு 3/4 கப்பாவது வேணுங்க நெய். இருக்குது சுகர் கூட நீங்கள் கொஞ்சம் கம்மியாக, நான் வந்து 1 கப்பு பயத்தம்பருப்புக்கு 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் நெய் நல்லா நிறைய தாராளமாக விட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான். பாத்திரங்க பாருங்கள், நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. கம்மி இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. 1 கப்புக்கு பாருங்கள், நல்லா ஒரு 7-8 பேர் தாராளமாக இதை சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இருக்குது. எடுத்துடலாம் பாப்பா. இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டோம்னாக்கா கொஞ்சம் தலைதலான்னு இருக்கும். இந்த பாப்பா நாசமாக போகிற நாடுங்கலாம். இந்த பாரு. நல்ல சுவையான சத்தான அசோக அல்வா ரெடி. இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சா? அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட. ஒட்டவே இல்லை பாருங்கள், ஒட்டவே இல்லை. இதுதான் கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் லோ ஃப்ளேம்லேயே தாங்க அதை வச்சு செய்யணும். கையை வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது. எனக்கு கரண்ட் போனோடனே நான் என்ன செய்கிறதுனே தெரியல. நான் தொடங்கும் போது கரண்ட் இருந்துச்சு, அப்புறம் முடிக்கும் போது எனக்கு கரண்ட் வந்துட்டு. இது வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது செய்கிறதுக்கு. இது ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன் வீட்டிலனா டக்குன்னு நம்மளே செஞ்சிடலாங்க. இது வந்து எப்படியும் ஒரு 7-8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது மேரி லிஷியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேரி லிஷியா கிச்சனுக்கு உங்களோட சப்போர்ட்டை ரொம்ப தாங்க. இது வந்து 280 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டேன் நான். உங்கள் ஆதரவு இல்லைன்னா இது அளவு சாத்தியமாக என்னன்னு தெரியல. எனக்கு வந்து தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.